நல்லா இருக்கியாமா? ஏடா மாப்பிள, இப்ப கூட்டியாரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி இட்டு போனேன், 2 பேர் நடந்து வரீங்க. அவ பண்ண கூட்டம் அவளே கேளு. சொல்லு. அட கேளு மாமா. என்னம்மா என்னமோ சொல்றான்? அது வந்துப்பா, நான் உன்னையே நினைச்சிட்டு வந்தேனா, அதனால வண்டி நின்ன உடனே நம்ம ஊர் தான் வந்துருச்சுன்னு பக்கத்து ஊர்லயே இறங்கிட்டேன். ஏன்டா அப்படி பாக்குற? மாமா, இவ பட்டணத்துல போய் எதை படிச்சுட்டு வந்திருக்காளோ இல்லையோ, நிறைய பொய் சொல்ல கட்டுட்டு வந்திருக்கா. டேய், என் பொண்ணு என் மேல பாசமா இருக்கிறதுக்கு நீ ஏன்டா அப்படி போறாம போடுற? என்ன பார்த்த உடனே என்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, உன்னை பார்த்த உடனே உன்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, இனிமே வேற யாராவது பார்த்தா அவங்கள நினைச்சு வந்தேன்னு சொல்லுவா போல இருக்கு. மொழிய பாரு, திருட்டு மொழி. ஓய், உண்மையை சொல்லு, என்னதானே நினைச்சு வந்த? உண்மை சொல்லுமா, நீ என்னதான் நினைச்சிட்டு வந்த? ஓய், சத்தியமா சொல்லு, யாரும் நினைச்சிட்டு இறங்குன? டேய், சுட்டு போட்டான் சரி, என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. என்ன நினைச்சு தான் இறங்குன? பின்ன நான் சொல்றது போய்யா? எங்க சொல்றது போய்யா? சொல்லு சொல்லு. என்னதானே நினைச்சு இறங்குன? சும்மாதான் ஹவுஸ் பண்ணிக்காதீங்க. உங்க 2 பேரையும் நினைச்சு இறங்கவே இல்ல. இந்த தடவை என்ன நினைச்சுதான் இறங்குச்சு. எங்கன்னு நெசந்தானே? ஆமா ரங்காத்தா, உன்னை நினைச்சிட்டு தான் இறங்கினேன். கண்ணு, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப. குளிச்சு போட்டு வா கண்ணு, சாப்பிடலாம் வா. இரு, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன். இது மாமனுக்கு. மாமா, இதுல புது ஷர்ட் இருக்கு, இத போட்டுட்டு தான் அடுத்து நீ என்ன பாக்கணும். இப்பவே போட்டுக்கிட்டு இப்போ உன்னை பார்க்க வரேன். பாத்து போடா. அப்புறம் இது உனக்கு. ஏம்மா, பல்லு 32 இருக்கும் போதே பாக்கோட்டுக்கு உடல் கொடுக்குறியே, இது உனக்கே நியாயமா? உனக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையப்பா. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டேன், பரவாயில்ல, கொட்டி பிழைக்கிறேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த? ஐயோ, உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரங்காத்தா, அடுத்த தடவை வாங்கிட்டு. இது என்ன? இதுவா? இது சென்ட். சென்டா? எப்படி இருக்கு? கை தூக்கு. குளுகுளுங்குது, குளுகுளுங்குதா? அது கை. மல்லிகைப்பூ வாசம் தூக்குது. இது யாருக்கு? இது எனக்கு. மல்லிகைப்பூன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்ற? நீ போய் டிஃபனை ரெடி பண்ற, நான் போய் குளிச்சிட்டு வரேன். பாப்பா. இது ஒரு தலை, இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு என்கிட்ட வெட்ட வந்துட்டான். என்ன டேய், இதுல கத்திரி சீப்பையும் போட்டா இதுக்கு தான்டா கேவலம். முன்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் என் முடி அழகா பார்த்துட்டு எம்ஜிஆர் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பின்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் சிவாஜி கிராமமா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா. இந்த லட்சணத்தை அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கிறியா? போற கண்ணாடிக்கல. போன வாட்டி வர மீசை கோணலா வைக்கிட்டீங்க. மீசை மட்டுமா கோணலு? ஆளே கோணலா தான் இருக்கிற. மீசையை நேரா வச்சு விட்டா பார்லிமெண்ட்ல போய் பேசுவீங்களாக்கு? இங்க பாரு, வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது 8 நாவுக்கு 4 நாவுக்கு கடன் சொல்றது காலையில இருந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவனை பாரு, 10 பைசா பீடி எத்தனை தடவை பத்த வைப்பா? இதெல்லாம் விளங்குறதா? நாச்சி, நான் தான் ரொம்ப நாளைக்கு முன்னால குத்துற முள்ளு ஆணி ஆயிடுச்சு நாச்சி. கொண்டாங்க, என்ன எடுத்து விடுற. என்ன பாக்குறது கண்ணு முக்கியம், நோண்டி போடுவேன். நாச்சி, பாத்து நாச்சி, பாத்து நாச்சி. ஐயோ, வரேன் நாச்சி. யோ, பொண்ணுமணி பலன் மேல இருக்கா? இருக்குமா? ஏன் அழுற? சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்து கலங்கின கண்ணு இன்னும் தெளிவே இல்லடா. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கலடா. பொண்ணுமணி, யோ பொண்ணுமணி. அது இந்த இழுக்கிறது. நேத்து யார் நான் இன்னும் இறங்கலையா? ஏய், காலங்காத்தாலே வம்பு பண்ண வந்துட்டியா? அதுக்குதான் நீ எப்ப இறங்கி வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் குடுக்கறத குடுக்கறேன், அத வாங்கிக்கிட்டு நீ குடுக்கறத குடுத்துட்டு போயா. ஐயோ, நாளுக்கு நாள் வெட்டு அதிகமாயிட்டே இருக்கு. இது என்ன கற்பூரவத்துல தானே? ஆமாயா, முதல்ல உன் கையால போனி பண்ணாத்தா என் வியாபாரமே நல்லா நடக்குதியா. எவன் கட்டுறான்னு அவன் செத்தான். அதாயா உன் பின்னால சுத்தி சுத்தி வர. என்னது? உனக்கெல்லாம் எதுக்கு எண்ணிக்கை? இந்த கையை தொட்டு குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுல போடு. யார்கிட்ட விளையாட்ட? தள்ளி நில்ல.
இந்த வருஷம் வேலையெல்லாம் வச்சுக்காது. ஆமா, கை நீட்டு. என்னையா பெருசா செலுத்துக்கிற? 8 பட்டியும் இந்த கூடக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கு. இருக்கட்டும். நீ மாத்திரம் தாயா எனக்கு சிக்காமையே போயிட்டு இருக்க. உன்னை எப்படி மாட்ட வைக்கிறதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், நீ இப்படியே பேசிட்டு திரிஞ்ச பின்னி விடுவேன். பின்னி. ஆமா. அப்படியாவது புரியா? ஐயோ, இது ரொம்ப முத்தி போச்சு. சவுக்கு எடுத்து பின்னி விடுவா. போ போ. இவகிட்ட வெத்தலை வாங்கறதுக்குள்ள நான் சொன்னா போயிடுவோம் போல இருக்கு. சிந்தாமணி. ஏண்டா நாச்சி, என்ன புருஷன் அது? சோழ கட்டை குத்துற மாதிரி குத்துது. உனக்கு வேற புருஷே கிடைக்காதா? எத்தனை கதையை போட்டு தேப்ப? ஐயா, இது புத்தம்புது புருஷங்க. நேத்தா ஜிங்க போர்னு தெரிவிச்சது. அது குளிர் பிரதேசங்களா? அதாருங்க மூடி நாட்டுக்கிடுச்சு. நாள் பட உங்க மூஞ்சில போட்டா பாட்டு மாதிரி ஆகி பாருங்க. எதுக்குடா சிரிச்ச? இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். டேய், ஒன்ன நினைடா. மத்தியான சோத்துக்கு வழி இருக்கா? தீட்டா கத்திய. ஐயா, சோப்பு பாத்தீங்களா? இது கூட வெளிநாட்டு இருந்து தெரிவிச்சதுதானுங்க. எப்படி நுழைக்குது பாத்தீங்களா? வெள்ள விளையாடு. டேய், எதுக்கு நீ மறுபடியும் சிரிச்ச? மறுபடியும் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். நம்ம ஊர்ல இருக்கிற தெருவு நினைக்க உனக்கு நோக்கி இருக்காடா நாயே? நம்ம ஊர்ல எத்தனை சந்து வந்திருக்கு உனக்கு தெரியுமாடா? தீட்டா கத்திய. ஐயா, அந்த கருமத்தை கீழே போடுங்க. இதுல பாருங்க, இது வெளிநாட்டு கண்ணாடிய. என்னடா மூக்கு குடம்பலங்கா மாதிரி தெரியுது? இருக்கிறது அப்படியே தானே காட்டு. இது சாதாரணமா நினைக்காதீங்க. பெல்ஜியத்துல வாங்குனது. ஆமா, சந்தையில வாங்கினாரு. ஏண்டா, பெல்ஜியத்துல சந்தை இருக்காதா? அங்க வாங்குனதுக்கோ. இது கூட வெளிநாட்டுல வாங்குனதா? மூஞ்சில எடுத்து கொட்டினீங்கன்னா 3 நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்குங்க வாசனை. இது வெளிநாடா? ஆங்க. நமக்கு வேண்டாப்பா. ஏய், கத்தி கூட. ஐயா, காலையில இருந்து பையனை நானும் பல்லுல பச்சை தண்ணி கூட ஊத்தாம வந்துருங்க. அந்த காப்பி வந்துருச்சுங்க. காப்பி எனக்கு முதல்ல கொடுங்க. இல்ல, நான் கொடுக்குறேன். ஏன் அலையிற? ரொம்ப நன்றி ரங்காத்தா. மீச ஒதுக்குறது சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணாடி காட்டு. ஏய், இங்க இருந்த கண்ணாடி பவுடர் டப்பாவை யாரா எடுத்தது? சித்தப்பு, நான் இங்க தானே இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? இங்க இருக்கிறது நாம 3 பேரு. நீயே எடுக்கல. ஏன் கண்ணாடி நானும் திருடிக்க மாட்டேன். ஐயா, அது வெளிநாட்டு கண்ணாடி. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சும்மா டூப்புங்க. நம்ம ஊர் சந்தையில வாங்கினதுங்க. நீங்க பெரிய மனுஷரு, எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஐயா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏய், ஏன்டா சிரிச்ச? இப்போ உலகத்தை பத்தி நினைச்சேன் சிரிச்சேன். எனக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சு போச்சியா? இந்த பையனா எடுத்துட்டா சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். பொழுது சாயறதுக்குள்ள போய் சேரணும்ல. சீக்கிரம் சீக்கிரம் வாவையா. ஏத்துக்கப்பா. எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சா வருது. அடே அப்பா, அங்க பாரு நடைய. ஆமா, இந்த பொண்ணு மணி வேலை செய்யற இடத்துக்கு உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போட்டா யோ, புடியா? பொண்ணுமணி எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல? பொண்ணுமணி இதுல போடு, இதுல போடு. எடுத்து கொடு. இந்தாமா. இப்ப ஓடு. பொண்ணுமணி, நாளைக்கு திருவிழாவுக்கு வருவல்ல? எது? பொண்ணுமணி என்ன ஆட்டம் இல்லாம திருவிழா நடக்குமாக்கா? ஏய், நான் எப்படா ஆடுனேன்? 6 நாளைக்கு ஆடுறோம். நேத்துக்கு திருவிழாவுல நீ போட்ட போர்டுல வெத்தலைக்காரி அவங்க அண்ணனை ஊரை விட்டே ஓடிட்டாங்க பொண்ணுமணி. அவங்க கிடக்குறாங்க நாச்சி. ஆமா, கட்டிக்க போற மாப்பிள்ளை பொண்ணுக்கு விரல்ல சொடக்கு எடுத்து பொருத்தமா பாப்பீங்களாமே. ஆமா. அது மாதிரி எனக்கு சிந்தாமணி எத்தனை பொருத்தம் இருக்கு பாருங்க. குடுக்கைய. சுண்டு வரல சொடுக்கு வந்துருச்சு. சொத்து சொகத்தோட பொண்ணு கிடைப்பா. மோதல் வரல சொடுக்கு வந்துருச்சு. முகலட்சணமான பொண்ணு கிடைப்பா. நடுவரல வந்துருச்சு. நெடு வளர்ந்துருப்பா. 4, 5, 6வது, 7வது, 8, 9. ஆஹா, ஒரு மாப்பிளைக்கு 9 பொறுத்து அமையறதே பெரிய கஷ்டம். 10வது பொறுத்து அமைஞ்சதாக யாருக்கு சரித்திரமே கிடையாது. எனக்கும் சிந்தாமணிக்கும் 10 பொருத்தமும் இருக்கும். எடுங்க. இருக்கட்டும். எடுங்க. வரலன்னா வரும். வரலன்னா வரும்ன்றல்ல. அப்ப ஏன் வரல எடுத்துட்டுமா? அடே எடுங்கன்றா. சித்தப்பு, 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 கொஞ்சம் சீக்கிரம் வா. கொஞ்சம் இருங்க, குழந்தை கூப்பிடுது. என்னடா ஏண்டா, இத்தனை பேரை மொத்தமா கூட்டி வந்திருக்கிய? இதுல யாராருக்கு சேவிங்க, யாராருக்கு மொட்டை? ஐயோ, அவங்க அது வரல. இவர் குழந்தை பிறந்ததுக்கு ஜாதகம் பார்த்து பேர் வைக்க சொன்னீங்கல்ல, அது சன்மானம் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? இத புடி. ஐயா குடுங்கய்யா. என்னாச்சு? சித்தப்பு, நான் சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி சக்கையா புடிவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏண்டா, உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்? குப்பை சுப்பை முனியன்னு வைக்க சொன்னீங்க. அது பேர் நல்லா இல்லையா?
நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க, பாறைன்னு சொன்னேன். அதுக்கு நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சிட்டேன். அது நல்லா இல்ல, காதல் நுழைய மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க, நான் குச்சின்னு வச்சிட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்போ வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயோ, அதுக்கு சொன்னேனே. உக்கா மகனே, நாச்சி, நாச்சி, அவனை விட்டுருங்க. அண்ணா, விட்டுருங்க நாச்சி. நீ சுமார் தம்பி. பிறந்த அன்னைக்கே இது அப்பனை ஆத்தாளையும் தின்னு பிடிச்சு கூட இருந்தே தினம் என்ன தின்னுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். டேய், வாடாங்க. உன்னை அடிக்க மாட்டேன், வாடா. பொடி தர்றா, கத்தி ஏறா. உக்கா மகனே, நாச்சி. ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பா தம்பி, பாம்பா. ஐயோ, பாம்பா.